கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தெரிவித்தனர். கவர்னரை 3வது முறையாக சந்தித்த விஜய். தாவேக ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிப்பு. போதிய பெரும்பான்மை இன்னும் கிடைக்கவில்லை. தமிழக சட்டசபைக்கு தேர்தல் முடிந்து கடந்த 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. விஜய் தலைமையிலான தாவேக 108 தொகுதிகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இதில் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைமையிலான கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களையும் கைப்பற்றி இருந்தன. ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் இல்லாததால் விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திடீரென்று அந்த கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்ததுடன் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது. காங்கிரஸ் கட்சிக்கு 5 எம்எல்ஏக்கள் உள்ளதால் தாவேகாவின் ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 113ஆக உயர்ந்தது. 113 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்துடன் மக்கள் மாளிகைக்கு சென்று கவர்னர் அர்லேகரை 2வது முறையாக சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 பேரின் ஆதரவு இன்றி ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்று கூறி கவர்னர் மறுத்துவிட்டார். இதனால் விஜய் முதலமைச்சராவது இழுபறியாக இருந்தது. இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, தமிழகத்தின் இரு பெரும் கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் ஓரணியில் சேரப்போவதாக தகவல்கள் வெளியாகின. இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பரபரப்பான இந்த அரசியல் சூழ்நிலையில்தான் ஆட்சி அமைக்க ஆதரவு தர வேண்டும் என்று கூறி திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு வாட்ஸ்அப் மூலம் விஜய் கடிதம் அனுப்பினார். கட்சிகளின் அலுவலகங்களுக்கு சென்று தாவேக முன்னணி நிர்வாகிகள் அந்த கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரினார். பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் மட்டுமே நிரூபிக்க வேண்டும், எனவே தாவேகாவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டும் என்று கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தாவேக கட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. இந்த சூழ்நிலையில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் தங்களது முடிவை கலந்து பேசி 8ஆம் தேதி, அதாவது நேற்று அறிவிப்போம் என்று கூறியிருந்தனர். இடதுசாரிகள் எடுக்கும் முடிவை போல் எங்களது முடிவும் இருக்கும் என திருமாவளவன் தெரிவித்தார். அதன்படி நேற்று இடதுசாரி கட்சிகளின் உயர்நிலை கூட்டங்களும் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெற்றது. முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் மூத்த தலைவர் சிந்தனை செல்வன் தாவேகாவுக்கு சில கேள்விகளை கேட்டிருந்தார். விஜய்க்கு ஆதரவு அளிப்பது சம்பந்தமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தங்கள் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். அவர்களின் ஆலோசனையின் முடிவில் எந்த முடிவு எட்டப்படும் என்று தெரியாததால் திக் நிமிடங்களாக நேரம் கரைந்தது. இதற்கிடையே தாவேக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னையை விட்டு வேறு எங்கும் செல்ல வேண்டாம் என்று விஜய் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் அனைவரும் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்களுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டார். மறுபக்கம் நீலாங்கரை வீடு, பட்டினப்பாக்கம் வீடு என்று விஜய் அங்குமிங்குமாக தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார். நீலாங்கரை வீட்டின் முன் குவிந்திருந்த தொண்டர்கள் எப்போது அண்ணா பதவியேற்பீர்கள் என்று கோஷம் எழுப்பி கண்ணீர் விட்டனர். நேரம் செல்ல செல்ல கூட்டமாக தொண்டர்கள் விஜய் வீடு முன்பு குவிந்தனர். அதேபோல் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திலும் தொண்டர்கள் குவிந்தனர். பனையூரில் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்திய புசி ஆனந்த், நம்பிக்கையுடன் இருங்கள், கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு விஜய் முகம்தான் தெரிய வேண்டும், கட்சிக்கு நம்பிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும், நல்லதே நடக்கும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே பட்டினப்பாக்கம் இல்லத்தில் நேற்று மதியம் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். அங்கிருந்தபடி முக்கிய தலைவர்களிடம் விஜய் போனில் பேசினார். இந்நிலையில் நேற்று மாலை 4:30 மணிக்கு கவர்னரை விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியானது. அதற்கேற்ப விஜய்க்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்தது. அதற்கான கடிதத்தை கொடுத்தது. இதனால் கட்சிகள் மாறத் தொடங்கின. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவை ஆதரிப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. மேலும் ஆட்சி அமைக்க மட்டும் ஆதரவு அளிக்கிறோம் என்றும் திமுகவுடன் கூட்டணி தொடரும் என்பதையும் இரு கட்சி தலைவர்களும் கூறினர். கம்யூனிஸ்ட் கட்சிகளாகிய ஆதரவு மூலம் தாவேகாவின் பலம் 117. விஜய் வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒன்றை கழித்தால் 116ஆக உயர்ந்தது. இதைத் தொடர்ந்து பட்டினப்பாக்கம் விஜய் வீடு முன்பு போலீசார் குவிக்கப்பட்டனர். புதிதாக தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் மாலை 6:35 மணிக்கு கவர்னரை 3வது முறையாக சந்திக்க விஜய் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து காரில் புறப்பட்டார். கவர்னர் அர்லேகரை 3வது முறையாக விஜய் சந்தித்து எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை கொடுத்தார். இதையடுத்து விஜய் ஆட்சி அமைப்பார் என்ற தகவல் பரவியது. இதனால் மகிழ்ச்சியடைந்த தாவேகாவினர் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதே நேரம்
தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக வெளியான தகவலை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மறுத்தது. விடுதலை சிறுத்தைகளும் எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை. அவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்பதாக தகவல்கள் வெளியாகின. இதனால் பெரும்பான்மை எண்ணிக்கையை தாவேகா எட்டாததால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து கவர்னர் மாளிகையிலிருந்து எந்த தகவலும் வரவில்லை. எனவே விஜய் ஆட்சி அமைப்பதில் குழப்பம் நீடித்து வருகிறது. இதற்கிடையே நேற்று முன்தினம் கவர்னர் அளித்த பேட்டியில் 10ஆம் தேதி வரை காத்திருப்பேன், இதே நிலை நீடித்தால் சட்டப்படியான நடவடிக்கை என்று கூறியிருந்தார். எனவே தாவேகா நாளைக்குள் ஞாயிற்றுக்கிழமைக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. கம்யூனிஸ்ட் அலுவலகங்களில் பரபரப்பான நிமிடங்கள். விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது தொடர்பாக சென்னை சூளைமேட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியது. காலை முதல் மதியம் வரை பரபரப்பாக இந்த கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தலைமை தாங்கினார். எம். ரவி, என். பெரியசாமி, டாக்டர் ரவீந்திரநாத் உள்ளிட்ட 12 பேர் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது தாவேகாவுக்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கலாமா அல்லது நிபந்தனையுடன் ஆதரவு அளிக்கலாமா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதால் ஆதரவு அளிப்பது குறித்து உடனடியாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் எனவும் கூட்டத்தில் கலந்து கொண்ட சில நிர்வாகிகள் வலியுறுத்தினார். காலை 10 மணிக்கு தொடங்கிய செயற்குழு கூட்டம் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. மாலை 3:30 மணி அளவில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முடிவு எட்டப்பட்டது. அந்த முடிவு தொடர்ந்து நடந்த நிர்வாக குழு கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டது. இந்த முடிவு தாவேகாவுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம் வந்து ஆதரவு கடிதத்தை பெற்றுக்கொண்டார். இதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் பே. சண்முகம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் கே. பாலகிருஷ்ணன், ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 15 செயற்குழு உறுப்பினர்களும் 81 மாநில குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் முடிவில் தாவேகா ஆதரவு நிலைப்பாடு முடிவு எடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளர்கள் பே. சண்முகம், வீரபாண்டியன் ஆகியோர் கூட்டாக நிருபர்களுக்கு பேட்டியளித்தனர். கவர்னர் சந்திப்பில் புதிய உடைக்கு மாறிய விஜய். தாவேகா தலைவர் விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போதும் சந்தன கலர் பேண்ட், வெள்ளை சட்டை அணிந்து வருவார். தேர்தல் பிரச்சார நிகழ்வுகளிலும் அவர் அதே போன்று உடை அணிந்து வருவார். இதை அவர் வழக்கமாக்கி கொண்டிருந்தார். ஆட்சி அமைக்க கவர்னரை 2 முறை சந்திக்க வந்த போதும் அதே போன்ற உடையில்தான் வந்தார். ஆனால் நேற்று கவர்னரை 3வது முறையாக சந்திக்க வந்தபோது நீல நிற ஜீன்ஸ் பேண்ட், வெள்ளை அரைக்கை சட்டை அணிந்து வந்திருந்தார். கையில் சிவப்பு கலரில் கயிறு கட்டியிருந்தார். கவர்னரை சந்தித்த போது முகமலர்ச்சியுடன் விஜய் காணப்பட்டார். அவரின் தோளை கவர்னர் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தினார். தாவேகாவுக்கு ஆதரவில்லை. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அறிவிப்பு. தாவேகா ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் தேவை என்பதால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளின் ஆதரவு கோரி தாவேகா சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இதற்கிடையே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் ஜனநாயக முறையிலான ஆட்சி நிறுவப்படுவதற்கு திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் கவர்னருக்கு விடுத்துள்ள வேண்டுகோளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முழுமனதோடு வரவேற்கிறது. சட்டமன்றத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய 2 உறுப்பினர்களும் கவர்னர் மேற்கொள்ளக்கூடிய அரசு அமைப்புக்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் துணை நிற்பர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறப்பட்டது. இதனால் தாவேகாவுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு அளித்ததாக தகவல் பரவியது. இதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியிட்டுள்ள பதிவில் தாவேகாவுக்கு ஆதரவில்லை. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்கிறது என கூறப்பட்டுள்ளது. ஏன் இந்த குழப்பம்? இரும்பு திரையில் தாவேகா. பொதுவாக ஆட்சி அமைக்க உரிமை கோருபவர்கள் கவர்னரிடம் தாங்கள் என்ன பேசினோம், அதற்கு கவர்னர் என்ன சொன்னார் என்று தெரிவிப்பார்கள். ஆனால் தாவேகா எந்த தகவலையும் பகிர மறுக்கிறது. தங்களுக்கு ஏன் கவர்னர் வாய்ப்பு தர மறுக்கிறார் என்ற கேள்வியையும் அந்த கட்சி இதுவரை எழுப்பாமல் இருக்கிறது. நொடிக்கு நொடி பரபரப்பாக்கி கொண்டிருக்கும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தாவேகாவுக்கு எதிரான கட்சிகள் கூட வாய் திறக்கும் சூழ்நிலையில் தாவேகா மட்டும் சத்தமில்லாமல் இருக்கிறது. தன்னை அது ஒரு இரும்பு திரை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பல குழப்பங்களுக்கு காரணம் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.